வணக்கம் மக்களே! இன்றைக்கி நாங்கள் கீரி மீன் பால் கறி வைக்க போகிறோம். தேங்காய் பால் போட்டு கீரி மீன் பால் கறி. நீங்கள் பால் கறின்றீங்களா, பால் குழம்புன்றீங்களா, ஏதாவது சொல்லிக்கொள்ளுங்க. பால் கறின்னு தான் சின்ன வயசுலேருந்து அம்மா சொல்லுவாங்க. இந்த கீரி மீனை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஃபேட்டி ஃபிஷ் குடும்பத்தில், அதாவது ஃபேமிலியில் வரும். ஃபேட்டி ஃபிஷ்ஷுன்னா ஃபேட்டி குண்டான ஃபிஷ் இல்லை. ஃபேட்டி ஃபிஷ்ன்றது ஒரு ஆரோக்கியமான மீன் வகை. இதில் வந்துட்டு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இது இருதயத்துக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. புரோட்டீன் இதெல்லாமே நிறைய சத்துக்கள் இருக்குது. பொரியல் செய்து சாப்பிட்டோம்னா உங்களுக்கு எண்ணெய் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு கூடாது. அதனால் நாங்கள் இப்போ வந்து பால் கூட கொஞ்சம் போட்டால் போதும். அது மட்டும் இல்லை, மாங்காய் போட்டு பால் கறி. இதில் நாங்கள் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம். மாங்காய் மட்டும் கட் பண்ணால் வச்சுருக்கோம், உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. ஒரு சுவைக்கு தக்காளி போட்டுக்கிறோம். பச்சை மிளகாய் நிறைய போடுங்க. காரம் வந்து பச்சை மிளகாய் தான். கடைசியில் விடுறதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு சின்ன பாதி வெங்காயம். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சாம்பார் வெங்காயம் அருமையாக இருக்கும். இல்லைன்னா இங்கே வந்து பெருசாக ரொம்ப விலை $29 வரும் கிலோ. அதுவும் இப்போ சீசனில் கிடைக்காது. கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாங்காயை கட் பண்ணி குட்டியாக கட் பண்ணி போட்டு தேங்காய் பால் போட்டு ஒரு ஃபேட்டி ஃபிஷ் சாடின் கீரி மீன் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு பால் கறி வைக்க போகிறோம். சரி, இந்த மாங்காயை கட் பண்ணி எடுத்துட்டோம். குட்டியாக கட் பண்ணியிருக்கிறோம். அதோட தேங்காய் பாலும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து எங்களுடைய கீரி மீன் மாங்காய் போட்ட பால் கறி ரெடியாக போகுது. சமையல் ஆரம்பிக்க போகிறோம். இதில் நான் முதல்ல வந்து மீன் குழம்புன்றதுனால வெந்தயம் போடுறது. அப்போ வெந்தயத்தை வந்து நான் வந்து லைட்டாக வெறும் சட்டியில் கொஞ்சம் வறுத்தெடுத்துலாம் அப்படின்னா அந்த கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இந்த வெந்தயம் தாளிக்கிறது, மிளகு, சீரகம் இது எல்லாமே உபயோகிக்கிறது. நிறைய பேர் சமைச்சு சொல்லுவாங்க அது வந்து வாசனைக்கு உபயோகிக்கணும், வாசனை நல்லா இருக்கும். இந்த வாசனை மட்டும் இல்லைங்க, நாம் உபயோகிக்கிற சீரகம், கடுகு, வெந்தயம், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம் எல்லாத்துலேயுமே வந்துட்டு மருத்துவ குணங்கள் இருக்குது. சின்ன சீரகம் எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து ஜீரணமாகிற தன்மை இருக்குது. அது வெந்தயம் எடுத்திங்கன்னா வயிற்றுக்கு நல்லது. அடுத்து முக்கியமாக நான் அன்றைக்கி ஒரு அகண்ட பாத்திரம் எடுத்திருக்கேன். என்ன, மீனை போட்டு பிரட்டும் போது உடைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் அகண்ட பாத்திரமாக எடுத்திருக்கேன். திருப்பி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இந்த வெந்தயம் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இந்த லைட்டாக அந்த நிறம் மாறும்போது அதை இறக்கி வச்சிடலாம். வெந்தயத்தை இறக்கி வச்சிட்டோம். என்ன வந்து தாளிக்கிற மிச்சத்தோடு போட்டோம்னா கறியிடும். அதனால் வெந்தயத்தை இறக்கி வச்சுட்டு தாளிச்சிட்டு கடைசியில் அதை போடுவோம். இப்போ வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். கொஞ்சோண்டு போட்டால் போதும். இதில் வந்து தாளிக்கிறதுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் தாளிக்கிறதுக்கு வேறு கடுகளை மட்டும் தாளிப்பாங்க. சிலாக்கள் வந்து இதெல்லாம் போடுவாங்க. நான் வந்து இதில் உடலுக்கு நல்லது ஆரோக்கியம் பண்ணுறதுனால நான் வந்து சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், வெந்தயம், உளுத்தம்பருப்பு, எல்லாம் உளுந்து எல்லாம் போட்டிருக்கோம். அதே போல் மிளகாயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் போட்டு தாளிக்கிறதுக்கு ரெடி. இதில் வந்து நான் என்ன பண்ணுவேன், தாளிக்கும் போதே லைட்டாக வந்து அதில் உப்பு போட்டுருவேன். என்னென்னா தாளிக்கிறத கடைசியாக போடும்போது அதில் வந்து உப்பு இருந்தேன்னா மிளகாயிலேருந்து உப்பு இறங்கி இருக்கும். அப்போ சாப்பிடும்போது மிளகாயை சேர்த்து சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளிச்சிட்டு இருக்கும். இது வந்து இன்னொன்று, இப்போ இது கருகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சோண்டு அதில் வெங்காயத்தை போட்டுருவோம். அப்போ டக்குன்னு கருகாமல் இருக்கும் தாளிக்கிறது. அதே மாதிரி வெங்காயம் கொஞ்சம் அப்படியே பொரிஞ்சு வர அது தாளித்தது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தாளித்தது பாதி வந்து இறக்கி வச்சுருவோம். அது கடைசியில் கறி முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் போடுறதுக்கு அதில் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். கருவேப்பிலையை முழுசாக போட்டோம்னா சில நேரம் வெடிக்கும். அதனால் நான் பிச்சு போடுறேன். அது மட்டும் இல்லை, கருவேப்பிலை முழுசாக இருந்தால் தூக்கி எரிஞ்சிருவாங்க. ஓரளவு சின்னதாக இருந்ததுன்னா அப்படியே அது சாப்பிட்றதுக்கு. ஏன்னா நம்ம கருவேப்பிலை வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. அதனால் அதை கூட சாப்பிட்டோம்னா நல்லது. இப்போ உளுந்து, சீரகம் தாளிச்சதெல்லாம் நல்லா கலர் மாறிடுச்சு. சூட்டை குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் நாங்கள் வறுத்து வச்சுருந்த இந்த வெந்தயத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சத்தை வந்து எடுத்து வச்சுடுவோம். நாங்கள் வந்து கடைசியில் கறி முடிஞ்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். கார்னிஷ் மட்டும் இல்லை, அது வந்து அப்போ வந்து முறுமுருண்டு கடிக்க சுவையாக இருக்கும். அது கொஞ்சத்தை எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து இதில்
நாங்கள் வச்சுருக்கிற மாங்காய், மிச்ச மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கலாம். தக்காளியை வந்து நான் முழுசாக போடுறேன். ஏனென்னா அது வந்து கடைசியில் நசிச்சு விட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எல்லாம் போட்டுட்டோம். நாங்கள் மிச்சம் வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இது எல்லாத்தையும் போட்டேன். இதில் வந்து நம்ம மிச்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு ஏற்கனவே கொஞ்சம் போட்டும், அதனால் பார்த்து போட்டுக்கலாம். மீன் கழுவும் போதும் உப்பு போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் உப்பு. அதே போல் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மீன் கழுவும் போதும் போட்டிருக்கேன். மஞ்சள் போடுறது நல்லது. மஞ்சள் வந்து ரொம்ப ஆரோக்கியம். அதனால் மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா மஞ்சள் தான் இது வந்து சொதி மாதிரி தான் இருக்கும், தண்ணியாக தான் வைக்க போகிறோம். பால் வந்து கொஞ்சமாக பால் இப்போதைக்கு விட்டுக்கலாம். அப்புறம் வந்து மீன் இறக்கும்போது, மீன் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பால் விட்டுக்கலாம். விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி, தண்ணியை கூட சுட பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி சமைக்கலாம். நல்லா அவிஞ்சிட்டு இருக்குது. தக்காளியும் நல்லா நசிஞ்சிருச்சு. அப்படி நசிச்சு விட்டால் நல்லது. எடுத்து கூட நசிக்கலாம், இல்லைன்னா அப்படி நசிச்சு விட்டாலும் உங்களுக்கு நல்லா அவிஞ்சிருச்சு, அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ கிரேவி நல்லா வந்துடுச்சு, மாங்காய் எல்லாம் அவிஞ்சிடுச்சு. இப்போ நாங்கள் கொஞ்சம் அவியட்டும். இந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் மாங்காய் குழஞ்சி வந்ததுன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் விடுவோம். இது வந்து ரொம்ப கெட்டியாக வருது, அது திக்காக வருது, அதனால் நாங்கள் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மீன் போடும்போது கொஞ்சம் தண்ணியாக சொதி மாதிரி இருந்தால் தான், சொதியை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும், அவ்வளோதான். அதனால் கிரேவி சுத்தமாக இல்லாமல் போயிடும். அதனால் தண்ணி இன்னும் கொஞ்சம் விட்டு கொதிக்க விடுவோம். தண்ணி சுட்ட தண்ணி தான், அதனால் கெதியாக சுட்டும். இப்போ கிரேவி நல்லா கரெக்டாக தான் இருக்குது. ஒரு கொதிச்சுதுன்னு சொன்னால் நம்ம மீன் போட்டுடலாம். நம்ம மீனை வந்து முதல்ல போட்டோம்னா மீன் உடஞ்சிடும், அதனால் மீனை கடைசியாக போடுறோம். இந்த பச்சை மிளகாயை கூட நான் முதல்ல போட்டேன், நீங்கள் கடைசியாக போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் அப்படியே பச்சை மிளகா நறுக்கண்டு கடிபடணும், கொஞ்சம் பச்சையாக இருக்கணும்னா கடைசியாக கூட கொஞ்சம் லேட்டாக கூட பச்சை மிளகா சேர்த்துக்கொள்ளலாம். ஏன்னா எனக்கு இதில் வந்து காரம் வந்து பச்சை மிளகா மட்டும்தான். கொஞ்சோண்டு பெப்பர் போடுவோம் கீழே. அதே போல் இறக்கும்போது கொஞ்சம் பெருஞ்சீரகத்தூள் மட்டும், வேறு ஒரு மசாலாவும் சேர்க்கறதில்ல. பூண்டு கூட இதில் போடலை, எந்த ஒரு மசாலாவும் போடலை. இதில் பால், மாங்காய் தாளித்து போட்டிருக்கோம், அவ்வளோதான். மீனை போட்டு மஞ்சள், உப்பு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். சுவையானது மட்டும் இல்லை, டேஸ்டானது மட்டும் இல்லை. திக்னஸ் இந்த அளவு திக்னஸ் வந்தால் சரி. இப்போ வந்து நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மீனை வந்து ரொம்ப பிரட்டக்கூடாது, உடைஞ்சிடும். அதனால தான் இவ்வளோ பெரிய பாத்திரம் எடுத்துருக்கோம். இப்போ அப்படியே நல்லா அங்கங்கே பரப்பி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கொதித்து மீன் வந்தோடனே, அது அவிஞ்சோடனே நம்ம வந்து மிச்ச போடுற தூள்கள், அதை கொஞ்சோண்டு மிளகுத்தூள்னா ஆரம்பத்தில் போட்டோம்னா உங்களுக்கு கசப்பு வரும், அதனால் கடைசியாக தான் கொஞ்சம் மிளகு போடுறேன். இந்த மிச்சம் இருக்கிற பாலையும் விட்டுடலாம். அப்படியே பாலை விட்டுட்டு கடைசியில் பெருஞ்சீரக பவுடரும் மிளகுத்தூளும் கொஞ்சம் போட்டு இறக்கிடலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். இந்த மீன் வந்து உடஞ்சிரும், இல்லைன்னா டக்குன்னு உடஞ்சிரும். அப்போ முன்னாடியே பாலை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவிய விட்டுட்டு மீன் அவிஞ்சோடனே இறக்கிடலாம். அவியறதுக்கு முன்னாடியே இந்த பவுடரை போட்டு ஒரே ஒரு கொதி விட்டு இறக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம்தான். இது வந்து மீன் அவிஞ்சிருச்சு, இதை பாருங்கள், அவிஞ்சிடுச்சு. ஏன்னா இப்போ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. என்ன அந்த மிளகாத்தூளும் பெருஞ்சீரகத்தூளும் போட்டோம்னா டக்குன்னு கொஞ்சம் ஒரு கொதி விட்டு இறங்கிடணும். அதனால் இப்போ வந்து பெருஞ்சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதே போல் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு
மிச்சம் இருக்கிற கருவேப்பிலை கொஞ்சம் போடலாம். கசக்கி போடலாம், பிச்சு போடலாம். முழுசாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், கொஞ்சம் முழுசாக போடுறேன். கொதித்ததுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் எலுமிச்சப்பழம், அது வந்து அந்த வாசத்துக்கு தான். ஏன்னா ஏற்கனவே தக்காளி பழம் போட்டிருக்கோம், மாங்காய் போட்டிருக்கோம், புளி இருக்கும். அதனால் புளிக்குன்னு சொல்லி விட வேணாம், அந்த வாசனைக்காக கொஞ்சம் அந்த டேஸ்ட்டுக்காக எலுமிச்சம்பழம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மீன் நல்லா அவிஞ்சிருச்சு, எல்லாம் கிரேவி எல்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும் கிரேவி. இப்போ வந்து இறக்கிடலாம். ஏன்னா அந்த சூட்டுலேயே கொஞ்சம் நேரம் அவியும், அதனால் இறக்கிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து எலுமிச்சம்பழம், கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஊற்றலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். இதில் ரொம்ப பிரட்ட வேணாம், பிரட்டினீங்கன்னா உடஞ்சிரும் மீன். இல்லைன்னா அந்த பட்டன் நைஃப்னு சொல்லுவாங்களா, அதை வச்சு வேணால் லைட்டாக இது பண்ணலாம். பட் மற்றபடி ரொம்ப பிரட்டாதீங்க, கவனம். அதனால் சைடில் மட்டும் இது பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த தாளித்து வச்சதை எடுத்து வச்சோம்ல, அதை வந்து அப்படியே போட்டு பிரட்டி விட்டோம்னா அவ்வளவுதான். இதுக்கு மேலே அவிய விட்டோம்னா மீன் வந்து துண்டு துண்டாக உடைஞ்சிரும். இப்போ அப்படியே விட்டோம்னா, சட்டியோடு விட்டோம்னா கரெக்டாக மிச்சம் அவிஞ்சு கரெக்டாக சாப்பிட்றது ரெடியாக இருக்கும். இப்போது பால் கறி, மாங்காய் போட்ட கீரி மீன் பால் கறி ரெடி.